இந்த மாதத்தில் இன்றைக்கி எரேமியா 15ஆம் அதிகாரம் வாக்குத்தத்தம் எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், அதில் 11ஆம் வசனத்தை யாராக எடுத்துள்ளோ ஆசை. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னடான்னு சொல்லி பார்க்கிற போது, உன்னில் மீந்திருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். நான் கொஞ்சோண்டு பேர் தான் இருக்கிறேன், எல்லாம் எங்களை விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் மீந்து இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சொல்லுகிறார் பாருங்க, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும். இப்போ இஸ்ரவேல் மக்கள் இருந்த அந்த நெருக்கடிகள், அந்த தீங்கெல்லாம் அனுபவித்தார்கள். சத்துருக்கள் அவர்களை எதிர்கொண்டார்கள். இந்த சமயத்தில் தேவன் அவர்களை திடப்படுத்தி ஒரு வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களிலே மீண்டு இருப்பவர்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நன்மை செய்ய போறேன். தீங்கின் காலத்திலும் ஆபத்து காலத்திலும் இந்த சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு என்ன செய்ய போறேன்? அவர்களுக்கு நான் தான் என்ன செய்ய போறேன்? எதிரியாக இருப்பேன். அவர்களுக்கு நான் எதிர்படுவேன். எனக்கு எதிராக யார் நிற்க போறாங்க? எனக்கு பக்கத்தில் யார் நிற்க போறாங்க? எனக்கு பதிலாக யார் நிற்க போறாங்க? ஆண்டவர் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிறேன்னு சொன்னா அவர் கண்டிப்பாக நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்வார், தேசம் தன் பலனை தரும். அவர் நன்மை செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் யாருமே வளர முடியாது. உனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். அது மாத்திரமல்ல, தீங்கின் காலத்திலும் கர்த்தர் உனக்கு என்ன செய்யறாராம்? கர்த்தர் தீங்கு நாட்களில் உன்னோடு கூட இருப்பார். உனக்கு தீங்கின் காலத்தில் கூட வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிற போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அதில் 13ஆம் வசனத்தை யாராகிலும் எடுத்தவர்கள் இங்கே வாசிக்க பார்க்கலாம். 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். சரி, இங்கே நாம் பார்க்கிற போவது சர்வாயுதம் என்ன என்று சொன்னால், அங்கே மேலே சொல்லப்பட்டிருக்கோம், அந்த கச்சையை கட்டி கொள்ளுங்கள், பாதரட்சியை அணிந்து கொள்ளுங்கள், மார்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படின்னா கச்சையை போய் நான் வாங்கிட்டு வரணுமா? இதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது அது எழுதப்பட்டிருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. அப்போ சர்வ ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். தீங்கு காலங்களில், அப்படின்னா தீங்கு காலங்களில் நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள்ள தான் இருக்கணும். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்படி நம்ம தரித்து கொள்ளுகிற போது கர்த்தர் நம்ம என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். தீங்கு காலத்திலே நம்மை மீட்டெடுப்பார். அது மாத்திரமல்ல, நெருக்கத்தின் காலத்திலே நமக்கு உதவி செய்வார். ஆபத்து காலத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சத்துருக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்வார் ஆண்டவர். அதனால நமக்கும் வரும் தீங்கு காலம் வரும், உபத்திரவத்தின் நெருக்கத்தின் காலங்கள் வரும், ஆபத்து காலங்கள் வரும். காலங்களேன்னு பார்க்கிற போது எத்தனையோ இருக்குது வேதாகமத்தில். அப்போ இந்த காலங்களில் யார் நமக்கு உதவி செய்வார்கள்? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சகாயம் செய்வேன்.
உதவி என்பது குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உனக்கு வந்த எல்லா நெருக்கடியிலும், உனக்கு வந்த எல்லா ஆபத்திலும், உனக்கு வந்த எல்லா தீங்கிலும் அவர் என்ன செய்கிறார்? சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சகாயம் என்பது சாப்பிட்றதுக்கு மாத்திரமல்ல உதவி செய்கிறது, எல்லாவற்றிலும் அவர் சகாயராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் தேவன் கொடுத்தார். உன்னை தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன். நீ கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஒருவேளை ஐயோ நான் நிறைய ஜனம் இல்லையே, நான் என்ன செய்வேன், எப்படி எதிர்ப்பேன், எப்படி வாழ்வேன், எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. நான் உனக்கு சகாயம் செய்வேன். உன் சத்துருக்களுக்கு நான் எதிர்ப்படுவேன். அல்லேலூயா. நீ போராட தேவையில்லை, நான் போராடுவேன். நீ போராட தேவையில்லை, நான் போராடுவேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் உனக்கு எப்பேற்பட்ட நெருக்கடிகள் இப்போ இருக்குது, கவலைப்படாத. இந்த மாதத்தில் எல்லா நெருக்கடிகளை கர்த்தர் நீக்கி போடுவார். உனக்கு எப்பேற்பட்ட தீங்கெல்லாம் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் வந்திருக்குது, கவலைப்படாத. எல்லா தீங்கிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சத்துரு பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சத்துரு கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். கர்த்தருடைய வீட்டின் மீது வருகிறானா சத்துரு. அப்போ அந்த சத்துருவுக்கு அவர் எதிர்ப்படுவார். அவர் இல்லைன்னா, உன் வீட்டு மேலே அவர் இல்லைன்னாக்கா சத்துரு உனக்கு கிரியை செஞ்சிருப்பான், உன் குடும்பத்தில் கிரியை செஞ்சிருப்பான், உன் பிள்ளைகள் மத்தியில் கிரியை செஞ்சிருப்பான். ஏன்னா இப்போ நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்கிறோம்? ஆண்டவரே உம்முடைய கண்களும் ஆவியும் என்னுடைய வீட்டின் மீது இருக்கட்டும். ஆலயத்தின் மீது இருந்தது போல என் வீட்டு மேலேயும் உன் கண்கள் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிற போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு நீ கொஞ்சம் பேராக இருக்கலாம், நான் உனக்கு உனக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்பேற்பட்ட இன்னைக்கு நம்ம எல்லாருமே நான் சொன்னது போல நம்ம கஷ்டத்தை தான் பார்க்குறோம், நம்ம வியாதியை தான் பார்க்குறோம், நம்ம பாடுகளை பார்க்குறோம், நம்ம நிந்தைகளை பார்க்குறோம், நம்ம போராட்டத்தை பார்க்குறோம். இதையே பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது, கர்த்தருக்கு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது. அப்போ இவ்வளோ தூரம் நம்மை உருவாக்கின தேவன், அதுதான் நான் நினைப்பேன். இப்போ வந்த கஷ்டத்துக்காக நம்ம வெறுத்துட முடியுமா ஆண்டவரை? நம்ம நொந்துக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், யோபுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தைகள் வந்தது, அவன் வெறுத்துட்டான் ஆண்டவரை? இல்லவே இல்லைங்க. அதிகமாக அவனை ஆண்டவரை வந்து பிடிச்சிக்கிட்டான். அவன் உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். அதனால்தான் அவனுக்கு வந்த எல்லா தீங்கு, அவனுக்கு வந்த எல்லா தீங்கு, எல்லா நெருக்கடிகள், எல்லா ஆபத்துகள் அவனை விட்டு விலகி போயிடுச்சு. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? அவன் ஒருத்தரை மாத்திரம் பார்த்தான், என்னை கிழக்கத்தின் புத்திரர்களிலே என்னை செல்வ சீமானா வச்சவர் நீதான், என்னை அழகு பார்த்தவர் நீதான், என்னை அலங்கரித்தவர் நீதான், 10 பிள்ளைகளை கொடுத்தவரும் நீதான். இது எல்லாமே இத்தனை ஆடு மாடுகள், இத்தனை ஏர் மாடுகள், இத்தனை மிருக ஜீவன்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், இத்தனைகள் வந்திருந்தாலும் நீதான் எனக்கு பெரியவர். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் போயிடுச்சுன்னா அது மேலே நான் கவலையா இல்லை, உன் மேலே நோக்கமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா மறுபடியும் என்னை உருவாக்குவேன். அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், அவன் நெருக்கடிகளை கர்த்தர் நீக்கினார், அவனுடைய தீங்கெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டார், அவனை கர்த்தர் உருவாக்கினார். மறுபடியும் உன்னையும் உருவாக்குவார்.